இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக யோபு 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். 2 வல்லமை இந்த உலகத்துல உண்டு. ஒரு வல்லமை பிதாவாகிய தேவனுடைய வல்லமை, அது பரலோகத்திலிருந்து வருகிற வல்லமை. இன்னொரு வல்லமை இந்த பூமியிலே சாத்தானுடைய வல்லமை, அது நரகத்தில் இருந்து வருகிற வல்லமை. இந்த 2 வல்லமைகளுக்குள்ளாக ஒரு மனிதன் எதை ஒழுங்காக பிடித்து கொண்டு வாழ்கிறானோ அவன் அந்த வல்லமைக்குள்ளாக அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் என்பதுதான் உலகத்திலே இருக்கிற ஒரு நீதி. இந்த பூமியில மனிதர்களை அந்த நோக்கத்துக்கு தான் படைச்சிருக்காரு. மனிதன் தன்னுடைய மூளையின்படி நடக்கவே முடியாது. நேற்று உட்கார்ந்து என்னென்னமோ சிந்திச்சிருப்பாங்க, நீ காலில் பார்த்தா அவங்க முடியாம படுத்து கூட கிடப்பாங்க. இதான் மனித வாழ்க்கை. இதை செய்வேன் அதை செய்வேன், மனசுல 1000 எண்ணம் இருக்கும். ஆனா ஒரு சின்ன காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் மனிதன். ஆனா என்ன செய்யனே தெரியல, ஆண்டவரே நீர் தான் எனக்கு பலம் தரணும்னு ஒரு தரித்திரத்துல, வெறுமையில, ஒரு வியாதியின் பிடியில, ஒரு பாவத்தின் சூழல மாட்டப்பட்டு, என் தேவனே நீர் எப்படியாவது என்னை காப்பாற்றி என்னை பரிசுத்தமாய் வாழ வையும், இந்த வியாதியை நீக்கும், இந்த வறுமையை நீக்கும் உண்மையா ஜெபித்திருப்பார்களானால் அவங்களுடைய வாழ்க்கை மறுநாளே ஆசீர்வாதத்துல வளரவும் செய்யும். 2 வல்லமைகள்ல எந்த வல்லமையை நீங்க பின்பற்றுகிறீங்க என்பதை பார்க்கணும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த யோபு. யோபு இவர் யார்? எந்த காலத்தில் உள்ளவர்? ஆபிரகாம் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளவர் என்று கூற்றுகளிலே சொல்லப்படுகிறது. இந்த யோபுவை குறித்து சரித்திர புஸ்தகத்தை எழுதினவர் யார் என்று கேட்டால் மோசே. மோசே இந்த யோபின் சரித்திர புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். யோபு என்கிற ஒரு மனிதன் இப்படியாக தேவனுக்குள்ளாக வாழ்ந்திருக்கிறார் என்று. இவர் ஆபிரகாமுக்கும் முந்தைய காலத்தில் உள்ளவர். அப்போ ஒரு விசுவாசம் என்பதே இந்த உலகத்தில் இல்லாத நாட்களில் யோபு விசுவாசித்து மாத்திரம் நடக்கவில்லை. யோபு தேவனுக்கு பிரியமாய் வாழணுமானால் இப்படித்தான் வாழணும் என்கிற பிரமாணங்களை மனதில் வைத்து வாழ்ந்தவராயிருக்கிறார். பிரமாணம் என்னைக்கு இந்த உலகத்துல வந்தது? மோசே என்கிறவர் பிறந்து வளர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும் என்று வரும்போதுதான் பிரமாணங்களே வந்தது. இன்னைக்கு மோசேயின் பிரமாணங்களையும் ஆபிரகாமின் நடவடிக்கைகளையும் பிடித்து கொண்டு நடக்கிறவர்கள் தான் உலகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். அதுல மாற்றமே இல்லை. ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று ஒவ்வொரு உலக நாடுகளில் நடக்கிற போராட்டங்கள், அந்த ஆராதனைகள் எல்லாமே தெரியும். மோசேயின் பிரமாணம்தான். அந்த மோசேயின் பிரமாணத்தை நாம் மதிக்காவிடில் நமக்கு தேவனிடத்திலே பங்கு இல்லை என்று வாழுகிற உலக மனிதர்கள் உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த உலகத்திலே நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட பிரமாணங்களும் நடவடிக்கைகளும் வருவதற்கு முன்னாடியே ஒரு யோபு என்கிற ஒரு தனிப்பட்ட மனிதரை குறித்து மறக்க முடியாத அளவுக்கு வேதம் அவரை கொண்டு வந்து கொண்டே இருந்தது. அது ஏனென்றால் யோபுவினுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அந்த நாட்களில் இருந்த இந்த 2 வல்லமைகளில் எந்த வல்லமையை பின்பற்றினவர் இந்த யோபு என்பது நாம் இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம். யோபின் சரித்திர புஸ்தகம் முழுவதும் வாசித்தா தெரிந்து கொள்வோம். அவர் முழுமையாக ஒரே ஒரு வல்லமையை வேண்டும் என்று பின்பற்றி நடந்தார். அது பிதாவாகிய தேவனுடைய வல்லமை. சர்வ வல்லவருடைய வல்லமைதான் எனக்கு வேணும். அது என் குடும்பம் பகைத்தாலும் சரி, என் பிள்ளைகளை நான் இழந்தாலும் சரி, ஆடு மாடுகளை இழந்தாலும் சரி, ஒட்டகங்களை இழந்தாலும் சரி, எதை இழந்தாலும் நான் உண்மை இழப்பதில்லை என்கிற ஒரு மெய்யான குறிக்கோள் கொண்டவராய் யோபு தேவனுடைய வல்லமை அறிந்தவராய் இருந்தார். அவருக்கு சாத்தான் என்கிற ஒரு வல்லமை உண்டு என்பதே அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனா இந்த புஸ்தகம் முடிவதற்குள்ளாக யோபுக்கு ஒன்று புரிந்து விட்டது. சாத்தானின் வல்லமையும் ஒன்று இருக்குது. இந்த 2க்குள்ளதான் மனிதர்கள் இருக்கிறாங்க. தீமை செய்கிறவர்கள் சாத்தானை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். நன்மை செய்கிறவர்கள் தேவ வல்லமையை பின்பற்றுகிறவராக இருக்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். கர்த்தர்ட்ட கேட்டு பார்க்கிறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அது சாத்தான் வாயிலிருந்து சொல்ல வைக்கிறான். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க நான் ஏமாத்துறோம். இது வரைக்கும் என் மூளையின்படி என் சிந்தையின்படியுமே நான் வாழ்ந்துட்டேன். ஒருவேளை என் ஜெபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் எவ்வளவோ பெரியவர் நினைக்கிறது. இது தேவ வல்லமையை சிந்திக்கிற மனுஷன். இதுதான் வித்தியாசம். ஆனால் யோபு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்.
சாத்தான் பூமி எங்கும் உலாவி தேவனுடைய புத்திரர்கள் தேவ சன்னிதானத்துல பேச போயிருக்கிறார்கள். அதாவது தேவனுடைய தூதர்கள், இந்த பூமியில இருக்கிற தேவ தூதர்கள் தேவ சன்னிதானத்துல பேச போயிருக்கிறார்கள். அங்கே சாத்தானும் என்ன ஆகுறான்? போய் பேசுகிறான். அதான் கர்த்தருடைய அனுமதி இல்லாம இந்த பூமியில ஒண்ணுமே நடக்காதுங்கிறதுக்கு அடையாளம் இதுதான். மனிதர்கள் தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி, சுய சிந்தனையின்படி ஆட்களை திரட்டி ஏதாவது பண்ணி யாரையாவது அழிச்சலான்னு போராடி என்னென்னமோ பார்த்தாலும் தேவ திட்டம் இல்லாம என்னாகாது, ஒரு முடிய கூட அசைக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் அநேகர் போரிட்டு வரலாம், ஆனால் மேற்கொள்ள விடவே மாட்டார். அங்க அவர் பெர்மிஷன் கொடுக்கணும். அங்க பெர்மிஷன் கொடுக்காம நடக்காது. அப்போ யோபு தேவனையே சார்ந்திருக்கிற மனிதர். இந்த உலகத்திலே சாத்தான், நீங்க பாருங்க என்ன சொல்லுகிறான்னு. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். ஆமா, காலையில ஒவ்வொரு வீட்லையும் தேவ கிருபையும் இருக்கும். அதான் சொல்றேன், 2 வல்லமைகளுக்குள்ளதான் மனுஷன். ஒவ்வொரு வீட்லையும் தேவ கிருபையும் இறங்கும். அதே நேரத்துல இவன் எப்பமா வீட்டை விட்டு வருவான், இல்லை ஏதாவது ஒரு ஃபோன் பேசுவான். இவனை என்ன பண்ணலான்ட்டு பிசாசுடைய வல்லமையும் கெடுக்க முயற்சிக்கும். பூமி எங்கும் சுற்றி திரிகிறான். ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு மனுஷன், ஒவ்வொரு சிறுபிள்ளை, ஒவ்வொரு வாலிபர் எல்லாரு கிட்டையும் எப்படியாவது இழுத்து நரகம் கொண்டு போயிருமே அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தேவனும் தேவனுடைய வல்லமை வைத்து என் பிள்ளைகளை நான் பரிசுத்தமாக நடத்தி அந்த பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கணும். தேவனும் தேவனுடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுல மனிதன் எதற்கு தன்னை அர்ப்பணிச்சு தன் கைகளையும் கால்களையும் எதுக்கு பயன்படுத்துறானோ, தன் வாய் எதுக்கு பயன்படுத்துறானோ அவன் அதை நோக்கி பயணிச்சுதான். யோபுவை குறித்து சாத்தான் கண் வைத்து காலையில போயிட்டான். ஆண்டவர்கிட்டயே போய் நின்றுக்கிட்டு கேட்குறான், பாருங்களேன், நம்ம ஒவ்வொருத்தரையும் சாத்தானும் உற்று கவனிக்குது, தேவனும் உற்று கவனிக்கிறார். ஒவ்வொருத்தரையும் தனித்துவமா உற்று கவனிக்கிறாங்க. இனிமேலாவது கொஞ்சம் ஆண்டவருக்கு பயப்படுங்க. பூமி எங்கும் சுற்றி உலாவி இப்போ தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான் சாத்தானும். தேவ தூதர்களும் செய்திகளை கொண்டு போயிருக்காங்க. இந்த மனிதர்கள் எப்படிலாம் இருக்காங்க, எனக்கு நீங்க ஒரு மனிதரை கொடுத்தீங்களே, அந்த மனிதங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் போயிருக்காங்க. சாத்தானும் போய் நிற்கிறான். ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, அதான் வாசிச்சோம், என்ன, நான் பூமி எங்கும் சுற்றி உலாவி என்னாகிறேன், வந்திருக்கிறேன். பாருங்களேன், எத்தனை மனிதர்கள் அன்னைக்கு வாழ்ந்திருப்பாங்க. ஆனா தேவ சமூகத்துல தேவனே சாட்சி சொன்ன மனுஷன் ஒரே ஒரு ஆள் தான். தேவனே சாட்சி சொல்லுகிறார் அந்த மனுஷனுக்காக, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. சபைக்குள்ள நீங்க எப்படி வேணா உட்கார்ந்துருக்கலாம், எப்படிப்பட்ட ஆளா வேணா, பரிசுத்தவானா, விசுவாசியா, ஜப வீரரா, ஜப வீராங்கனையா, சுவிசேஷத்துக்கு பேர் போனவங்க எப்படி வேணா இருக்கலாம். உங்கள் உள்ளத்தை அறிகிறது தேவனே. அந்த உள்ளத்தை அறிந்த தேவன் யோபுவுக்கு சாட்சி பகிர்கிறார். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அவன் யாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இந்த ஒரு காரியம் தான் புரிஞ்சுக்கணும். தேவன் சாட்சி பகருகிறார் ஒரு மனிதனை குறித்து. ஏன் நம்முடைய வாழ்க்கையும் தேவனை நோக்கி இருக்கக்கூடாது? அருமையான யோபுடைய சிநேகிதர்கள் சாட்சி பகர்கிறார்கள், யோபு எவ்வளவு பரிசுத்தமாய் தேவனை பின்பற்றினவர் என்று. தன் சிநேகிதர்களை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம், எவ்வளவு பரிசுத்தமானவர்கள் என்று. ஆபிரகாமின் காலத்துக்கு முன்பாகவே இருந்த யோபுவின் வாழ்க்கை இவ்வளவாய் தேவனுக்கு பயந்து உத்தமனும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்திருப்பாரானால் எவ்வளவு பெரிய காரியம். ஒரு பெரிய இழப்பையே சந்திச்ச பிறகு, அதாவது ஒரே நாள்ல யோபு வாழ்க்கையில நடக்குது. மந்தைகள் எல்லாம் ஒரே ஒரு இடி பெரும் அக்கினியில மாட்டப்பட்டு மந்தைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெருங்காற்றுல வீட்டுக்குள்ள உட்கார்ந்த பிள்ளைகள் ஒற்றுமையா உட்கார்ந்த போது பெருங்காற்றுல அந்த வீடு அசைஞ்சு வீடு விழுந்து பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு. ஒரு கூட்டம் எதிராளி திடீர்னு எழும்பி ஒட்டகங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். ஒரு நிமிஷத்துல அவனுக்கு 4 பக்கமும் இருந்து 4 பேர் விஷயத்தை சொல்ல வராங்க. 4 விஷயம் பேர் அதிர்ச்சிக்குரிய விஷயம். இந்த விஷயத்தை கேட்டவனே என்ன சொல்றான், தேவனை நம்பியிருந்தவன் எனக்கே அப்படி கேட்கல. அவன் அதுக்கடுத்து என்ன பேசினாராம்? 22ஆம் வசனம், யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி
குறை சொல்லவும் இல்லை. அடுத்து என்ன நடக்குது? யோபுடைய சரீரமே கொப்புளங்கள் நிறைந்ததாய் புண்ணாய் மாறுகிறது. வேதவசனம் பார்த்தால் தெரியும். 7ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஆனாலும் அவன் என்ன செய்யவில்லை? 10ஆம் வசனம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவே இல்லை. எங்க 4 காரியம் தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவன், தேவனுக்கு பயந்தவன், ஆகவே பொல்லாப்பு செய்ய மாட்டான். 4 காரியம். அடுத்து ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையில பயங்கரமா வந்துருச்சு. அப்பவும் சாட்சி பெறுகிறார். அவர் பாவம் செய்யவே இல்லை. எல்லாம் இழந்துட்டையா, எங்கேயாவது நம்ம ஃப்ரீயா எங்கேயாவது சுத்தம், பாவம் செய்யவே இல்லை. அடுத்து தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அடுத்து தன் சரீரமே என்ன ஆகுது? உருக்குலைந்து போகுது. உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை மகா கொடிய வேதனை. சாத்தான் சோதிச்சு பார்க்கிறான் அவனை. என்ன சோதிச்சாலும் உதடுகளினால என்ன ஆகல? பாவம் செய்யவே இல்லை. அடுத்தடுத்த சாட்சியை பாருங்களேன். தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறவர்கள் தேவ காரியத்திலேயே இருக்கிறாங்க. சாத்தானின் வல்லமைக்குள்ளதான் போவேன்னு இருக்கிறவங்க வீண் பேச்சு, விகண்டாவாதம், அவங்க மனுஷனுக்கு மனுஷன் ஆறுதலை தேடிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நாளில் ஒரு சிந்தனை, நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை இந்த உலகத்திற்கு வீட்டில் ஒருவராய் வைத்திருக்கிறார். உங்க வீட்டுக்கே நீங்க தான் அடையாளம். கிறிஸ்து இருக்கிறாருங்கிற அடையாளம், பரலோகம் இருக்குங்கிற அடையாளம். இந்த அடையாளம் தேவனுடைய வல்லமையில் தான் இருக்கிறதா, இல்லை என்றால் பிசாசின் தந்திரங்கள்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களை தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் எந்த அடையாளத்தில் வாழ வேண்டும் என்று இனியாவது முடிவு பண்ணி தேவனிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய வல்லமைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய வல்லமை உங்களிடத்தில் நிரம்பும்படியாக தேவனிடத்திலே காத்திருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதோ ஒன்றை வைத்து விட்டு போன மாதிரி இருக்கும். நடக்கிற காலங்களில் என்ன சம்பவிக்கும் தெரியாது. அதற்குள்ளாக இன்று ஒரு மனம் திரும்புதலை தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.